வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் உலகத்தின் மிக முக்கியமான பொருளாதார விஷயத்தை பற்றி நாங்கள் கலந்தாலோசிக்க போறோம். என்ன விஷயம் என்றால், சைனா மீது 500% வரி விதிப்பை அமெரிக்கா விதிப்பதற்கு தயாராகிவிட்டது. என்ன விடயம், என்ன நடந்தது, இது உலக பொருளாதாரத்திலும் உள்நாட்டு பொருளாதாரத்திலும் எங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திலும் எவ்வாறு பாதிக்க போகுது, வயிற்றில் அடிக்க போகுதுன்றதை பற்றி பார்க்க போறோம். அதாவது என்ன ரீசனுக்காக அண்மை காலமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு உலக நாடுகள் அண்டைய நட்பு நாடான கனடா மீது தொடக்கம் மெக்சிகோ தொடக்கம் எல்லா நாடுகளுக்கும், சைனா, இந்தியா, பல நாடுகளுக்கு அதிக அளவு வரியை விதித்துக் கொண்டு வந்தது. ஏனென்று அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் தங்களை விட இன்னும் ஒரு சக்தி உயர்ந்துவிடக் கூடாது, வீழ்ந்து போகின்ற டாலருடைய பண பெறுமதியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற தோரணையிலே ட்ரம்ப் அவர்களுடைய அரசு அனைத்து அரசுகளுக்கும் உற்பத்தி பொருட்கள், இறக்குமதி உற்பத்தி பொருட்கள் மீது அதிக அளவு நூற்றுக்கணக்குக்கும் தாண்டிய வரிகளை விதித்திருந்தது. அந்த வகையிலே சைனா மீது முன்னர் விதிக்கப்பட்ட அதிகளவான வரிகளை தொடர்ந்து சீன அரசாங்கத்திற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடைப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜின்பிங் அவர்களுக்கு இடையிலான தொலைபேசி ரீதியான உரையாடல்கள் போன்றவற்றினூடாக சில வரி விதிப்புகளில் இலக்கம் காணப்பட்டு இலக்கிவிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால், சீனா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய்களை கொள்வனவு செய்து கொண்டு வருகின்றது என்ற தோரணையில் முன்னரும் இந்தியா மீது அதிக அளவு வரியை விதித்திருந்தது. அதே போல இப்பொழுது எண்ணுக்கணக்கற்ற ஒரு 100% ஒரு பொருளுக்கு வரி என்றாலே அதனுடைய விலை ₹1 என்றால் ₹2 ஆகும். 1 கோடி என்றால் 2 கோடிக்குத்தான் மக்கள் கொடுத்து வாங்க வேண்டி வரும் சந்தையிலே. ஆனால் அதுபோல இப்பொழுது 500% எனப்படுவது, அதாவது ₹1 பொருளை ₹5 கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரலாம். 5 லட்சம் பொருள் என்றால் 500 மடங்காக பாருங்கள் எவ்வளவு முடியும் என்று. ஆகவே 25 லட்சம் கொடுத்து வாங்க பெற வேண்டிய நிலைமைகள் வரலாம். ஆகவே சீன பொருளாதாரம் என்றுமில்லாதவாறு உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. அதுதான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுக்காத யுஎஸ் கவர்மெண்ட் அதாவது சைனா பொருட்கள் அதிகளவாக அமெரிக்காவுக்குள்ளே உள்நுழைகின்றன, இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதுதான் உலக சந்தையிலே அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமித்திருக்கின்றன. அது விலை குறைவாகவும் இருக்கின்றது. அந்த ரீதியிலே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது அதிகளவு வரியை விதித்தால் அங்கே உள்நாட்டிலே அமெரிக்காவிலே அந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்கள் பின்தங்குவார்கள். அதை மீறி இறக்குமதி செய்தாலும் அதிகரித்த விலை காரணமாக மக்கள் அதை வாங்க மாட்டார்கள். இதனால் சீன பொருட்கள் உள்ளுக்குள்ள விற்பனையாகுவது தடுக்கப்படும். சீன பொருளாதாரத்தின் மீது கை வைத்த ஒரு பெருமையை அதை குறைத்து விடுகின்ற நோக்கத்திலே அவர்களும் வெற்றி காண்பார்கள். இந்த வகையிலே ஒரு சாட் ஒன்று வேண்டும். இதற்கு எப்படி பொருளாதார தடையை விதிக்கலாம் என்று எண்ணினால், தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் இருந்துதான் நீங்கள் எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை, ரஷ்யாவும் நாங்களும் எட்டா பகைக்காரர்கள், ஆகவே தொடர் பகைக்காரர்கள், நீங்கள் அவர்களிடமிருந்து சொல்ல நீங்கள் மசகு எண்ணெய் இறக்குமதி செய்கிறீர்கள், இது எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆகவே 500% வரி விதிப்பை விதிக்கின்றோம் உங்கள் பொருட்களுக்கு என்று அறிவித்திருக்கிறார். இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அரசாங்கத்துடைய அறிவிப்புக்கு செனட்டினுடைய 85 உறுப்பினர்களும் ஆதரவளிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முடிவு அமுலாக போகின்றது. எந்த ரீதியான பொருட்களுக்கு 500% வரி விதிப்பு அல்லது ஒட்டுமொத்தமாக 500% அனைத்து பொருட்களுக்கும் 500% வரி விதிப்பா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக பார்க்க போனால் என்னென்ன பொருட்கள் யுஎஸ்க்குள்ள அதிகளவாக டிமாண்டாக இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள், அந்த பொருட்கள் மீதான் அதிகளவு வரியை விதிக்க பார்ப்பார்கள் என்று அதன் மூலம் தான் இவர்களுக்கு தடையை போடலாம் என்று. ஆகவே தொடர்ச்சியாக அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம் கண்டு கொண்டு வருகின்ற இந்த ரீதியிலே சீனாவுடைய பொருளாதாரம் மிக வலுவாக மேலெழுந்து வருகின்ற ரீதியிலே சீனாவினுடைய அத்தனை பொருளாதாரங்களும் தங்கள் நாட்டிலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற சீன பொருட்களும் சீன பொருளாதாரம் அங்கு உள்நுழைந்து விட்டதாக அதை தடுக்கின்ற ஒரு உத்தியாகத்தான் இந்த ரஷ்யா எண்ணெய் என்ற போக்கிலே இவர்கள் இந்த தடையை மேலே கொண்டு வருகிறார்கள் போல இருக்கின்றது. ஏனென்றால் தெரியும், ரஷ்யாவும் சீனாவும் நீண்டகால நெருங்கிய நண்பர்கள், அண்மையிலே இருக்கிற நாட்டுக்காரர்கள். அதுபோல ரஷ்யாவும் இந்தியாவும் இனியில்லை என்ற நட்பு நாடுகள். அது தெரிந்தும் ரஷ்யாவும் சீனாவும் இனியில்லை என்ற நட்பு நாடுகள், அண்மை நாடுகள். ஆகவே அது வாங்கித்தான் தீரும். இத்தனை வீதமான டாக்ஸை போட்டாலும் என்னதான் கொடுக்குப்பிடி பிடித்தாலும் அது ரஷ்யாவிடமிருந்து விலகாது என்பது தெரிந்திருந்தும் 500% வரி விதிப்பை விதிக்க செனட் சபையும் அரசாங்கமும் தயார் நிலையில் இருக்கின்றது என்றால்
அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய சரிவை பற்றி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், டாலருடைய சரிவை பற்றி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுக்கு முதலே சைனா மீது இவர்கள் வரியை அதிகளவு வரியை விதித்ததால் சைனா கோபமடைந்ததன் காரணமாக டாலர் பெறுமதியை வீழ்த்துவதற்காக செயற்கை ரீதியிலே தங்கங்களை உலகளாவிய ரீதியில் வாங்கி குவிப்பதும் தங்களுடைய தங்கங்களை கையிருப்பை உயர்த்துவதும் பிற நாடுகள் நட்பு நாடுகளை நேச நாடுகளை தங்கங்களிலே முதலீடு செய்வதுமாக தங்களுடைய தங்க இருப்பை அதிகரிப்பதன் மூலம் உலகத்திலே தங்க தட்டுப்பாட்டை தங்கத்துக்குரிய கேள்வியை அதிகரித்து விட்டிருக்கிறார்கள் செயற்கையாக. இந்த நிலை அமெரிக்காவுடைய US டாலரை பாதிப்படைய செய்திருக்கிறது. இந்த பின்னணியிலே இப்படி 500% வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் இன்னும் சீனாவின் மீது அதிக அழுத்தமும் வரி போரும் உக்கிரமடைகின்ற பொழுது சீனா இனி என்ன மாதிரியான உத்திகளை நட்பு நாடுகளோடு சேர்ந்து செய்ய போகின்றது என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். இந்த விடயங்களினூடாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், நீங்கள் எந்த நாட்டிலேயும் இருக்கலாம், அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ யூரோப்பிலேயோ யுஎஸ்ஏலேயோ இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ எந்த நாட்டிலேயும் இருக்கலாம். இப்படியான வர்த்தக போர்கள் உங்களை எப்படி மறைமுகமாக பாதித்திருக்கின்றது என்பதை நீங்கள் அன்றாடம் உங்களுடைய விலையேற்றங்கள் விலைவாசி அதிகரிப்புகளினூடாக நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் கடைகளிலே வாங்கிக் கொள்கின்ற ஒவ்வொரு பொருட்களுடைய ரூபா மீதான அதிகரிப்பு அல்ல டாலர் மீதான அதிகரிப்பை பார்க்கலாம். உதாரணமாக நான் எடுத்து சொன்னால் என்றால் இப்பொழுது கனடாவிலே டிம் ஹோட்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காஃபி ஷாப், அதாவது கோப்பியை கொடுக்கின்ற மிக குறைந்த விலையிலே விற்கின்ற அந்த கடையுடைய கோப்பி கூட குறித்த சென்சினால் அது விலையை கூட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளும் அன்றாடம் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிற்றுண்டியினுடைய விலைகள் அன்றாடம் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மீது வரி சுமத்தப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியாம வரி, நீங்கள் ஒரு பில் எடுத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்குற பொருட்கள்ல கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரி போகின்றது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவோ வரிகள் அறவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல். ஆகவே இவையெல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாக்கம் செலுத்த போகின்றது. நீங்கள் வெறுமனே இது உலக செய்தியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ற உலக வர்த்தக போராக மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இந்த வரி விதிப்புகள் உங்களுடைய அன்றாடம் நீங்கள் வாங்குகிற ஷர்ட்டில், உங்களுடைய பால் மாவில, உங்களுடைய பால் பேக்கெட்டில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்குகின்ற கொப்பி புத்தகங்களினுடைய குண்டூசிகளில் கூட இது செல்வாக்கு செலுத்துகின்றது. வாழ முடியாத நிலைமையை உருவாக்கும், வீட்டு பொருட்களுடைய விலையை ஏற்ற செய்யும், பல விலைவாசிகள் பணவீக்கங்களை வாழ முடியாத நிலைமையை உண்டு பண்ணும். இதன் விளைவாக கொலைகள் கொள்ளைகள் கொள்ளையடிப்புகள், ஒரு மால்ல போய் காசு கொடுக்காம பொருட்களை களவாடி கொண்டு ஓடுகிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய நாடுகளிலே பதிவாகி இருக்கலாம். ஆகவே இவை வறுமைக்கு வித்துட்டு செல்கின்ற நிலைமை இது எந்த நாட்டில் இருக்கிறார்களுக்கும் பொருந்தும். இந்த வரிப்போர் என்பது தனியே அந்தந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளிலேயும் அன்றாட வாழ்க்கை முறையிலேயும் அது முறைமைகளிலேயும் பாதிப்பை செலுத்தும். இதுதான் பட்டவர்த்தனமான உண்மை. ஆகவே இதை நீங்கள் தெளிவற்று கடந்து போக முடியாத ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வாறு விலைவாசி அதிகரிக்கின்றது என்பதை நோட்டம் விட்டுக் கொண்டுங்கள். உங்களுடைய மாதாந்த அந்த செலவுகளை ஓரளவு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர பாருங்கள். இன்று செயற்கையாக அதிகரித்த தங்கத்தின் விலை, இந்த வரிப்பொருள் காரணமாக அதிகரித்த தங்கத்தின் விலை காரணமாக யார் பாதிக்கப்பட போவது? இலங்கை ஈழத்தினுடைய, அதாவது தமிழர்கள் இந்துக்கள் இந்தியாவை மையமாக கொண்டவர்கள் தான் நகைகளை அதிகமாக வாங்குவார்கள். ஏனென்றால் தங்களுடைய மகளுக்கு கல்யாண வீடுகளுக்கு அந்த சீதனங்கள் கொடுக்கின்ற பழக்கங்கள் இருக்கின்றது. இது இனி வருகின்ற காலங்களிலே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும், குறிப்பாக இந்தியா முழுவதும் இலங்கை மற்றும் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதாவது முதிர்கன்னிகள், அதாவது பெண்களை கல்யாணம் கட்டி ஒரு தங்க நகைகளை வாங்கி கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூட முடியாத பெரிய இடர்நிலைகளும் அங்கே வாழ்க்கை போராட்டங்களும் நிகழக்கூடிய ஏதுக்கள் வருங்காலத்திலே இடம்பெறும். இதை இந்த வரிப்போரை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தும், தற்கொலைகளுக்கு தூண்டும், மன விரக்தி நிலைமைகளுக்கு தூண்டும், குடும்பங்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமைக்கு தூண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறும். எங்கோ நாடுகளுக்கு நடைபெறுகிற வரிப்போர்கள் உங்கள் வீடுகளில் எவ்வாறான தாக்கத்தை உண்டு பண்ணும் வருங்காலத்தில் என்பதை நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீர்கள். ஆகவே பெற்றோர்களே, தங்கத்தை அதிக விலைகளே நீங்கள் வாங்கி குவிப்பதை இப்பொழுது கொஞ்சம் தள்ளி போட்டுவிட்டு உங்கள் குழந்தைகளை படிப்பதிலே பெண் குழந்தைகளாய் நீங்கள் சீதனம் கொடுப்பது என்னென்று தங்கம் வாங்குவது என்று நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. படிப்பிலே ஆர்வத்தை செலுத்துங்கள், படிக்க வையுங்கள். அவர்கள் படிப்பினால் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த வரிப்போர் காரணமாக இன்னும் உலகம் வேறொரு பொருளாதார சிக்கலுக்குள் நோக்கி மாட்டப் போகிறது. அது அன்றாடம் மக்களுடைய, பல்வேறு நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட போவதுதான் உண்மை. மீண்டும் வேறொரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.